சீதாபுரம் கிராமத்துல காலையில இருந்து இடைவிடாம மழை பேஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த ராமையா வீட்டோட திண்ணையில உக்காந்துக்கிட்டு பெய்யற மழைய ஆகாயத்தை நோக்கி பாத்துக்கிட்டு இருந்தான். உள்ள சமையல் அறையில அவனுடைய பொண்டாட்டி சீதா சமையல் வேலை பாத்துக்கிட்டு இருந்தா. சீதா சீதா வெளியில வந்து பாரு, மழை எப்படி கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுன்னு. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற கிணறு ஆறு எல்லாம் நிறைஞ்சி போயிருக்கு. இந்த குளிருக்கு எனக்கு எதனா காரசாரமா சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. சரியா போச்சு. இந்த மழையில விளைய வச்சிருந்த விறகெல்லாம் நனைஞ்சு போய் இப்போ எரியாம புகையா வருது. அந்த புகைக்கு என் கண்ணெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா உனக்கு என்னமோ இப்போ மீன் குழம்பு தான் முக்கியமா? ஆனா இப்படி பெய்யற மழையில இப்ப ஆத்துல போய் வலை போட்டு யார் மீன் பிடிப்பாங்க? மழை விட்டதுக்கு அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் நீங்களே போய் பிடிச்சிட்டு வாங்க. அப்ப சமைச்சு கொடுக்குறேன். அது வரைக்கும் அந்த ஜன்னல் கதவை சாத்திட்டு போர்வையை போத்திக்கிட்டு வந்து இங்க உக்காருங்க. என்ன சீதா எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? மழையை ரசிக்கிறத விட்டுட்டு விறகு ஈரமாயிடுச்சு, அடுப்பெரிக்க முடியல அப்படின்னுக்கிட்டு. நம்ம வாழ்க்கையில நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சாப்பாடும் இந்த மழையும் மட்டும்தான். சுட சுட சாப்பாட்டில் மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு மழையை ரசிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். சரி, எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை போல. சாப்பிட எதனா இருந்தா கொண்டு வந்து கொடு. ராமையா கவலையா உள்ள வந்து உட்காரும்போது வீட்டோட கதவை யாரோ தட்டுற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. யாருன்னு கதவு திறந்து பார்த்த ராமையாவுக்கு அங்க ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவனுடைய தூரத்து சொந்தமான சுப்பையாவும் அவனுடைய மனைவியான காந்தம்மாவும் வெளியில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே ராமையா ரொம்ப சந்தோஷப்பட்டான். அடடடடே, என்ன சுப்பையா, இந்த மழையில இப்படி நனைஞ்சுக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் வந்திருக்கீங்க? ஏன், என்ன விஷயம்? சரி, எதுவா இருந்தாலும் உள்ள போய் உக்காந்து பேசிக்கலாம். சீதா, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. என்னன்னு சொல்ற மச்சான், இந்த மழையில உன்னை பார்க்க வர கிளம்புனது தப்பு போல. உன் ஊருக்குள்ள மாட்டு வண்டி கூட வரமாட்டேங்குது. நடந்து வர வழியில கையில பிடிச்சிருந்த கொடை கூட காத்துல பறந்து போயிடுச்சு. எப்படியோ 2 பேரும் கஷ்டப்பட்டு நடந்து உன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். அட அண்ணன், அண்ணி, என்ன இது? இந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. உடம்பெல்லாம் எப்படி நனைஞ்சு போயிருக்கு? வாங்க, துணியை மாத்திக்கிட்டு துண்டை கொடுக்குறேன். முதல்ல தலையை தோட்டுங்க. இப்படியே ஈரத்திலேயே இருந்தா உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிடும். அட பரவாயில்ல சீதா, மழையில நனையிறது நம்ம கிராமத்து ஆட்களுக்கு புதுசா என்ன? நாம வயல்ல வேலை செய்யும் போது மழை பெஞ்சாலும் நம்ம பாட்டுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருப்போம். இந்த மழை நம்மள எதுவும் பண்ணாது விடு. சரி, அந்த பைய வாங்கிக்கோ, அதுல முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன இது இவ்வளோ கனமா இருக்கு? இவ்வளோ கனத்தை சுமந்துக்கிட்டு பக்கத்து ஊர்ல இருந்து நடந்தேவா வரீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா எதனா வண்டி அனுப்பியிருப்பான்ல. இப்படி கால்நடையா வர வேண்டிய அவசியம் என்ன? எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? அட இரு மச்சான் சொல்கிறேன். நேற்று எங்கள் ஆத்தோட அணைக்கட்டு உடஞ்சி போய் தண்ணி ஊருக்குள்ளே வந்துடுச்சு. அந்த தண்ணியோட பெரிய பெரிய மீனுங்களும் வந்துடுச்சு. மீனுங்களை பார்த்ததும் எனக்கு ஓன் ஞாபகம் தான் வந்துச்சு. உனக்கு தான் மீனுனா ரொம்ப பிடிக்குமே. அதான் மீனுங்களை பிடிச்சி ஒரு துணியில் சுற்றி கையோட உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு ஓடி வந்தோம். வர வழியில் வண்டி கிடச்சிருந்தா இன்னும் சீக்கிரமாகவே வந்திருப்போம். என்னது, அப்போ இந்த பையில் இருக்கிறது மீனா? அதுவும் பெரிய பெரிய மீனா? நல்ல வேலை பண்ண மச்சான். காலையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த குளிருக்கு மீன் குழம்பு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு. இவ தான் திட்டிக்கிட்டு இருந்தா. பாத்தியா, மீன் வந்துடுச்சு. ஆமா சீதா, ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே சாம்பல் போட்டு அந்த மீனை நல்லா கழுவி மஞ்சள் உப்பும் கலந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த மழை காலத்துல மீன் குழம்பு வச்சு சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது? இவர் தான் என்ன ஆனாலும் சரி இந்த மீனை வீணாக்காம கொண்டு போய் ஆகணும்னு அடம் பிடிச்சி வந்தாரு. ஐயோ அண்ணி, எங்க மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம். இந்த மீனை கொடுக்கறதுக்கு இந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. சரி, துணி மாத்திக்கிட்டு உக்காருங்க. நான் போய் இந்த மீனை வெட்டி கழுவி குழம்புக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறேன். இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுல தான் சாப்பிட்டு இங்க தான் தங்கிட்டு போகணும், சரியா? ஏங்க, அண்ணனுக்கு ஒரு வேட்டியை கொடுங்க, அப்படியே ஒரு துண்டையும் கொடுங்க. சரிம்மா சீதா, மண் தேரில் நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது. மச்சான், கொஞ்சம் சுடு தண்ணி இருந்தா கொடுக்குறியா? காலை சுடு தண்ணி போட்டு கழுவுனா சரியா இருக்கும். சரி மச்சான், வா சுடு தண்ணி கொடுக்குறேன். உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. காலை சீக்கிரம் கழுவிட்டு வந்துடு. காந்தம்மாவும் சுப்பையாவும் துணிய மாத்திக்கிட்டாங்க. சமையல் அறையில விறகடுப்புல மண்பானையில கொதிக்கிற அந்த மீன் குழம்போட மனம் வீடு முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. அப்பதான் காந்தம்மாவும் மெதுவா சமையல் அறைக்குள்ள வந்தா. சீதா, மீன் குழம்பு வாசம் மூக்க தொலைக்குது.
புளி கொஞ்சம் அதிகமா தானே ஊத்திருக்க. நம்ம கிராமத்து ஆத்துல கிடைக்கிற மீனுக்கெல்லாம் புளி கொஞ்சம் அதிகமா ஊத்துனாதான் நல்லா இருக்கும். அப்பதான் கொஞ்சம் காரசாரமா புளிப்பா இருக்கும். எல்லாம் நிறையதான் போட்டிருக்கேன் அண்ணி. நீங்க கொண்டு வந்த மீன் இப்பதான் பிடிச்சதுங்கிறதுனால நல்லாவே இருக்கு. இத மண்பானையில தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தானாவே சுவை அதிகமா தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் மிளகாத்தூளும் அரைச்சு கொண்டு வந்திருந்தேன். அதோட சேர்த்து புளிய கரைச்சி ஊத்திருக்கேன். மெதுவா கொதிக்க விடுறேன். அப்பதான் புளிப்பு காரம் எல்லாம் சரியா ஊறும். அதுதான் சீதா, உண்மையான ரகசியமே இந்த மண்பானை தான். இந்த மண்பானையில மீன் குழம்பு வச்சா சாதாரணமா சுவையா இருக்காது, நல்லா சுவையா இருக்கும். அதுலயும் உப்பு புளி காரம் மட்டும் சரியா இருந்துச்சு, ஒரு குண்டா சோற அப்படியே சாப்பிடலாம். அட நீங்க வேறக்கா, நான் உங்க அளவுக்குலாம் சமைக்க மாட்டேன். அதுலயும் எங்களுக்காக நீங்க பாசமா கொண்டு வந்திருக்கீங்களே, அந்த பாசத்துக்கு முன்னாடி நான்லாம் ஒரு ஆள் இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சீதா. நான் உன் கையால செஞ்ச மீன் குழம்ப சாப்பிட்டது இல்லையா என்ன புதுசா சொல்லிக்கிட்டு இருக்க? சொல்ல போனா என்னை விட நீ தான் நல்லா சமைப்ப. ஆக மொத்தம் நம்ம 4 பேரும் இன்னைக்கு ஒன்னா உட்காந்து சாப்பிட போறத நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் திண்ணையில ராமையா சுப்பையா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பழைய காலத்து விஷயங்களை எல்லாம். ஆமா மச்சான், உங்க ஊர்ல விவசாயம் எப்படி நடக்குது? இந்த வருஷம் பெஞ்ச மழைக்கு ஆறு குளம்லாம் ரொம்ப இருக்கணுமே. ஆமா மச்சான், அந்த கங்கை அம்மனுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம 2 ஊர் ஆறுமே நிரம்பி தான் இருக்கு. முந்தா நேத்து தான் நான் நாத்து நட்டு வச்சிருக்கேன். தலையெழுத்து நல்லா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். உன் விஷயம் சொல்லு. நானும் இப்பதான் விதைய போட்டிருக்கேன். எல்லாரும் இந்த மழையை பார்த்து தான் சந்தோஷமா இருக்கும். இந்த வாட்டி விளைச்சல் நல்லா வரும்னு எதிர்பார்க்கறேன். அடிக்கிற மழைக்கும் குளிர்காத்துக்கும் பசி வேற அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இந்த மீன் குழம்பு எப்பதான் தயாராகுமோ? சீதா உள்ள இருந்தே கத்திக்கிட்டே, இதோ ஆயிடுச்சுங்க. சுட சுட சாப்பாடோட மீன் குழம்பையும் கொண்டு வரேன். 2 பேரும் உள்ள வந்து உக்காருங்க. இன்னொரு 10 நிமிஷத்துல எல்லாம் தயாராயிடும். எல்லாத்தையும் கொண்டு வந்து பரிமாறுறேன். எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து கதகதப்பா உக்காந்துக்கிட்டாங்க. அப்போ சீதா பெரிய பெரிய இலையை விரிச்சு அதுல அவ வடிச்ச நல்ல சூடா புகை கக்குற சாப்பாட போட்டு அவ செஞ்ச சுட சுட காரசாரமா மணக்கிற மீன் குழம்ப எல்லாருடைய சாப்பாட்லயும் ஊத்துனா. அடடா சீதா, சும்மா சொல்லக்கூடாது, குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. சுப்பையா, நீ எனக்காக இந்த மீனை கொண்டு வந்திருக்க. இதுல பெருசா முள்ளும் இல்ல. சாப்பிடும்போது அப்படியே வாயில வச்சதும் கரைஞ்சி போகுது. மீன் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. சந்தோஷம் மச்சான், நீ ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நேத்து ராத்திரி அந்த மீனை பிடிக்கப்பட்ட கஷ்டம் எல்லாம் இப்ப பறந்து போயிடுச்சு. அந்த மீனை யாருக்கோ வித்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு பதிலா நம்ம ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு வந்தேன். நீ சொல்றது 100க்கு 100 உண்மை மச்சான். நம்ம கிராமத்து ஜனங்க மனசு இப்படி தானே. பணத்தை காசப்படாத மனசு, மனுஷங்களை நேசிக்கிற மனசு, மற்றவங்க சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுற மனசு. ஆமா அண்ணன், ஆனா மண்ணை நம்பி வாழ்றவங்க இந்த இயற்கை உதவி செஞ்சாதான் சாப்பாடு, இல்லனா பட்னி தான். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அந்த ஊரை விட்டு எங்களால வர முடியாது. ஏன்னா எங்க மனசு பூரா அந்த ஊரை சுத்தியே தான் கிடக்குது. பகல் பூரா கஷ்டப்பட்டாலும் ராத்திரி நேரம் இப்படி ஒரு புடி சாப்பாடு நிம்மதியா சாப்பிடும் போதுதான் உண்மையிலேயே நல்லா இருக்கு. அது என்னவோ உண்மைதான் அண்ணி. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் வயிறார சாப்பாடு சாப்பிடும் போதுதான் சந்தோஷம் கிடைக்குது. ஏங்க, அண்ணனுக்கு இன்னொரு துண்டு மீனை எடுத்து போடுங்க. ஆமா சீதா, மச்சான் தயக்கப்படாம இன்னும் 2 மீனை கேட்டு வாங்கி சாப்பிடு. இந்த மழையில இந்த மீனை தூக்கிக்கிட்டு ஏன் வந்தீங்கன்னே தெரியல. இந்த மீனை மட்டும்தான் கொடுக்க இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னா நான் நம்ப மாட்டேன். என்கிட்ட வேற எதனா வேலை இருக்கா? ராமையா அப்படி கேட்ட உடனேயே சுப்பையா சாப்பிடுறத நிப்பாட்டிட்டான். காந்தம்மாவோட முகமும் கொஞ்சமா மாறுச்சு. அப்ப சுப்பையா எழுந்துச்சு போய் கைய கழுவும் போது பின்னாடியே ராமையாவும் வந்தான். நீ புத்திசாலி மச்சான், உன்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. உண்மைதான், மீன் கொடுக்க மட்டும் வரல, வேற ஒரு வேலையாவும் தான் இங்க வந்திருக்கேன். அந்த விஷயத்த சொல்லதான் நாங்க 2 பேரும் இவ்வளோ வேகமா வந்திருக்கோம். முக்கியமான விஷயமா? என்ன மச்சான், ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? உங்களுக்கு விவசாயம்லாம் நல்லா தானே நடக்குது? என்னன்னு விஷயத்த சொல்லு மச்சான். ஒரே பதட்டமாவும் பயமாவும் இருக்கு. பதட்டப்படாதீங்க அண்ணன், ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பழைய விஷயத்த ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான் நாங்க வந்தோம். ஆமா மச்சான், சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆத்தோட அணைக்கட்டு உடைஞ்சு போய் ஊருக்குள்ள தண்ணி வந்து வயலெல்லாம் முழுகி போச்சு. நான் வச்சிருந்த படகு வலை எல்லாமே வீணா போயிடுச்சு. அப்ப சாப்பிட ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்ல. என் சொந்தக்காரங்களும் என்னை சுத்தி இருந்தவங்களும் எனக்கு உதவி பண்ணல. எல்லாரும் அவங்கள பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆமா மச்சான், அந்த புயல் காத்து ரொம்ப மோசம். நம்ம எல்லாரையுமே அழிச்சிட்டு போயிடுச்சு. அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தப்போ
நீ சீதாபுரத்துல இருந்து மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு எங்களை பார்க்கறதுக்கு வந்த. நாங்க பணத்தை கேட்காமலே உன் கையில இருந்த மொத்த பணத்தையும் எங்களுக்கு கொடுத்த. இந்தா மச்சான், படகை வாங்கிக்கோ, வலைய வாங்கிக்கோ, தைரியமா உன் உழைப்ப நீ நம்புன்னு சொன்ன. நீ மட்டும் அன்னைக்கு உதவி செய்யலைன்னா என் குடும்பம் என்ன இருக்குமோ? அட சும்மாரு மச்சான், இப்ப எதுக்கு அதெல்லாம்? நான் உன் நண்பன், உன் சொந்தக்காரன். நான் உனக்கு உதவி செய்யாம வேற யாரு வந்து உதவி பண்ணுவாங்க? இன்னைக்கு நீ நல்லா இருக்கல்ல, அது போதும் எனக்கு. உங்களுக்கு அது சின்ன விஷயமா இருக்கலானே, ஆனா எங்களுக்கு அடுத்த ஜென்மம். நீங்க கொடுத்த பணத்தை வச்சுதான் இன்னைய வரைக்கும் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த பணத்தை வச்சுதான் விதைய வாங்கி மறுபடியும் பயிரிட்டு ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு அவரு கை நிறைய பணம் சம்பாதிச்சாருன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. உண்மைதான் மச்சான், நீ அன்னைக்கு பண்ண உதவியால தான் நான் நல்லா இருக்கேன். இத்தனை வருஷமா உன் பணத்தை உனக்கு திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒவ்வொரு வருஷமும் அது முடியாமலே போயிடுச்சு. ஆனா போன வருஷம் வயல்ல விளைச்சல் நல்லபடியா வந்துச்சு. அதில் நிறைய பணம் கிடைச்சி என்னோட பழைய கடன் எல்லாத்தையும் தீர்த்துட்டேன். சந்தோஷம் மச்சான், உன் கஷ்டம் தீர்ந்துடுச்சுல்ல, எனக்கு அதுவே போதும். அதான் மச்சான், என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்த உடனே எனக்கு முதல்ல நீ தான் ஞாபகம் வந்த. இத்தனை வருஷமா நான் வாங்கின பணத்தை கொடுக்க முடியல, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என் கஷ்டம் தீர்ந்த சந்தோஷத்துல தான் எங்க ஆத்துல வந்த மீனை உனக்காக நான் பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கேன். இந்த பையில மீன் மட்டும் இல்ல மச்சான், உனக்கு தர வேண்டிய பணமும் இருக்கு. சுப்பையா அந்த பழைய பையக்குள்ள இருந்து இன்னொரு சின்ன பையில இருக்கிற பணத்தை எடுத்து ராமையாவோட கையில வச்சான். அத பார்த்ததும் ராமையா சீதா 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. ராமையா கண்ணுல ஆனந்த கண்ணீர். அப்போ ராமையா சுப்பையாவை பார்த்து இப்படி சொன்னான். என்ன பேசிக்கிட்டு இருக்க மச்சான்? கடனா? நான் உனக்கு கடனா கொடுக்கலையே. உன் கஷ்டத்தை பார்த்து அன்போட கொடுத்த பணம் கடன் இல்ல. அந்த பணத்தை நீ திரும்ப கொடுக்கலாம், ஆனா வாங்க எனக்கு கை வரல. அத நீயே வச்சிக்கோ. மச்சான், இது கடன் இல்ல தான், அன்போட கொடுத்தது தான். ஆனா அந்த அன்பு நிலைச்சிருக்கணும் இல்லையா? அதுக்கு நீ கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கி தான் ஆகணும். என் மேல உனக்கு உண்மையிலேயே அன்பு இருந்தா இந்த பணத்தை வாங்கிக்கோ, இல்லைன்னா நான் கஷ்டப்படுவேன். சரிண்ணே, நீங்க அந்த அளவுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னா நாங்க இந்த பணத்தை வாங்கிக்கிறோம். இந்த பணம் கடவுளா பார்த்து எங்களுக்கு கொடுக்கறதா நினைச்சுக்கிறோம். ஆனா அண்ணன், நீங்க ரொம்ப நல்லவங்க. செஞ்ச உதவியை எல்லாரும் இந்த காலத்துல மறந்துடுறாங்க. ஆனா இத்தனை வருஷம் ஆகியும் மறக்காம அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் இல்ல சீதா, உன் மனசும் அண்ணன் மனசும் தான் ரொம்ப நல்ல மனசு. அதனாலதான் எதையும் எதிர்பார்க்காம எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. இந்த வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு நாங்க நன்றி கடன் தான் பட்டிருக்கோம். சீதா, காலையில மழை வரும்போது சொந்தக்காரங்க யாரும் வரக்கூடாது. இந்த குளிருக்கு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கினா நல்லா இருக்கும்னு சுயநலமா யோசிச்சேன். ஆனா இந்த மழையில இவங்க இவ்வளோ பதட்டமா வந்ததை பார்த்து கவலையா இருந்துச்சு. ஆனா வந்தவங்க அன்பை சுமந்துக்கிட்டு வந்திருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல மச்சான், நாங்க திடீர்னு வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம், மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆனா எங்களுக்கு வேற வழி இல்லையே. நீ வேற சும்மா இரு மச்சான். நீ வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மனுஷங்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் உறவுகள்னு சொல்லிக்க 4 பேர் இருக்கணும். அவங்க உங்களை மாதிரி இருக்கணும். எனக்கு பிடிச்ச மீனை கொண்டு வந்தீங்களே, அதுலயே நீங்க நல்லவங்கன்னு தெரியுது. ஆமாண்ண, இவரு சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கொண்டு வந்தது மீனை இல்லைன்னு, அது அன்பும் பாசமும். இந்த மழை எப்படி தரையை குளிர்ச்சியாக்குதோ உங்க பேச்சும் எங்க மனச குளிர்ச்சியாக்கிருக்கு. உங்க 2 பேரோட பேச்சு எங்க மனசுக்கு நிம்மதியே கொடுத்துருக்கு. இனிமே நாம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. எங்க வீட்டுக்கும் அடிக்கடி நீங்க வரணும், உங்க வீட்டுக்கும் அடிக்கடி நாங்க வருவோம். நம்ம உறவை நாம இப்படிதான் வளர்த்துக்கணும். கண்டிப்பாமா, நாங்க நிச்சயமா உங்க ஊர் திருவிழாவுக்கு வரோம். சுப்பையா, அங்க பாரு, மறுபடியும் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க மறுபடியும் சேத்துல இறங்கி ஊருக்கு போக வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு விடிஞ்சதும் போங்க. ராத்திரி முழுக்க இப்படியே உக்காந்துக்கிட்டு சின்ன வயசுல நடந்ததெல்லாம் பேசி சிரிக்கலாம். சரி மச்சான், நீ இவ்வளோ தூரம் கேட்குற. இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறமா போறோம். வெளியில இன்னும் மழை பெஞ்சு ரொம்ப குளிராதான் இருந்துச்சு. ஆனா வீட்டுக்குள்ள எல்லாருடைய மனசுல இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் அவங்களுக்கு ஒரு கதகதப்ப கொடுத்துச்சு. என்னைக்கு அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்ட அந்த மீன் குழம்பு சுவையை விட அவங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த அன்பும் பாசமும் ரொம்ப சுவையானது. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம கஷ்டத்துக்காக ஒருத்தங்க உதவி செய்யும் போது அந்த உதவியை நாம ஜன்ம ஜன்மத்துக்கும் மறக்க கூடாது. எப்பவுமே நாம உதவி செஞ்சதை மறந்துடலாம். ஆனா நாம ஒருத்தங்க கிட்ட இருந்து உதவிய வாங்கியிருந்தோம் அப்படின்னா காலத்துக்கும் மறக்காம முடிஞ்ச வரைக்கும் அந்த நன்றி கடனை தீர்க்கறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணணும்.
அப்பதான் அந்த உறவு எப்பவுமே நல்லபடியா பலமா இருக்கும். வீராபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராமையா லட்சுமி தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ஊர்ல எல்லாரு கூடவும் சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய மகன் சிவா மட்டும் அவங்கள மாதிரி இருக்கல. சிவாவுக்கு மூக்கு மேல கோவம் அதிகம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுறதுதான் அவனுடைய வழக்கம். ஒரு நாள் ராமையா அவருடைய புள்ள கிட்ட, இங்க பாருப்பா, கோவம் மனுஷனை யோசிக்க விடாது, அவனுடைய திறமைகளை அது அழிச்சிடும் அப்படின்னு எத்தனை தடவை சொன்னாலும் சிவா மட்டும் அதை கேட்டுக்கவே இல்ல. சிவாவோட வீட்டுக்கு பக்கத்துல தான் சோமையா சுந்தரம்மா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு சுந்தரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. ராமையா சோமையா 2 பேரும் பாலி சிநேகிதர்கள் அப்படின்னாலும் கூட சிவாவால அந்த 2 குடும்பத்துக்கும் நடுவுல அடிக்கடி சண்டைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில, ஏங்க சோமையா, உங்களுக்கு தான் அறிவில்லைன்னு பார்த்தா நீங்க வளர்க்குற மாடுங்களுக்கும் அறிவில்லையா? இங்க பாருங்க, காலையிலேயே வந்து எங்க வீட்டு தோட்டத்தை எப்படி நாசமாக்கி இருக்குன்னு. உங்களுக்கு உங்க மாடுங்களை ஒழுங்கா வளர்க்க தெரியாதா, இல்ல வேணும்னே அனுப்பி விடுறீங்களா? ஐயோ சிவா, நான் ஏன்பா வேணும்னே அப்படி பண்ண போறேன்? மாட்டை இழுத்து பிடிச்சி கட்டுற நேரத்துல அது கயிறு அவுத்துக்கிட்டு ஓடி வந்துடுச்சு. அந்த நேரத்துல ஏதோ தெரியாம அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு வேணும்னா நான் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா. என்னது, தெரியாம நடந்துடுச்சா? ஒரு தடவைனா பரவாயில்ல, இது 3வது தடவை. முந்தா நேத்து என் கத்திரிக்காய் தோட்டம், நேத்து என் மல்லிப்பூ தோட்டம், இன்னைக்கு என் வீட்டு பூந்தோட்டம் மொத்தமும் போச்சு. இப்படிப்பட்ட மாடுங்களை எதுக்கு வெளியில விடுறீங்க? பேசாம மொத்தமா கட்டி போடுங்க. தம்பி சிவா, இதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு கோபம்? மாடுங்கன்னா அப்படி இப்படி போக தான் செய்யும். அதுங்களுக்கு அது யாரோட தோட்டம்னு தெரியாது இல்லையா? அப்படி சோமையா சொன்னதை கேட்டு சிவா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் கத்துற சத்தம் கேட்டு சுந்தரம்மா என்னவோ ஏதோ அப்படின்னு வெளியில வந்தாங்க. சோமையா மாதிரி சுந்தரமா அமைதியானவங்க இல்ல, வாய்க்கு வாய் பதில் கொடுப்பாங்க. ஏன் சிவா, ஆடு மாடுங்களுக்கெல்லாம் நம்மள மாதிரி அறிவு இருக்கா? அது தெரியாம அந்த பக்கமா வந்துருச்சு, அதுக்கு காலையிலேயே என் புருஷனை பிடிச்சிக்கிட்டு இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்க? ஏன், முந்தானத்து உங்க மாடு கூட தான் எங்க தோட்டத்துக்கு வந்துச்சு, அதுக்கு நாங்க சண்டை போட்டோமா? பரவாயில்லன்னா அமைதியா விடலையா? அத்தை, மாடு தோட்டத்துக்கு வர்றது வேற, மாடு தோட்டத்தையே நாசமாக்குறது வேற. நான் சொல்றத நல்லா கேளுங்க. இன்னொரு தடவை என் தோட்டம் பக்கமா வந்தா உங்க மாட்டோட காலை நான் உடைச்சிடுவேன். ஐயோ, என்ன மிரட்டி பாக்குறியா? உன் கோவத்தை பார்த்து நாங்க குடும்பமே பயந்துட்டோம்ப்பா. உனக்கு இப்பதானே கல்யாண வயசு ஆயிருக்கு. நாளைக்கு உன்னை கட்டிக்க போற பொண்ணு உன் கோவத்தை தாங்கிக்கிட்டு எப்படிதான் வாழ போறாளோ. பாவம், உன்னை கட்டிக்க போற பொண்ணை பத்தி நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எங்க அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. முதல்ல உங்க மாட்டை இழுத்து கட்டி போடுங்க. இன்னொரு தடவை என் தோட்டத்தை பக்கம் வந்தா அப்புறம் அது உயிரோட இருக்காது அப்படின்னு சிவா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சோமையாவோட பொண்ணு சுந்தரி அங்க வந்தா. சுந்தரி சிவாவை பார்த்து கத்த ஆரம்பிச்சா. இவனுக்கு சண்டை போடுறதுக்கு ஏதாவது சின்ன காரணம் கிடைச்சா போதும், அதை வச்சு நாள் பூரா சண்டையே போட்டுக்கிட்டு இருப்பான். அப்பா, உங்களுக்கு இவன் கூட என்ன பேச்சு? இவன் கூடலாம் மனுஷன் பேசுவானா? சிவா, உன்னோட கோவமே ஒரு நாள் உன்னை பாலுங்கிணத்துல தள்ள போகுது பாரு. அப்பா வாங்க, நாம உள்ள போலாம். ஏன் சுந்தரி, நீயும் நான் தான் தப்பு அப்படின்னு சொல்றியா? தப்பு உன் அப்பா அம்மா மேல இருக்கு. உனக்கும் மரியாதை தெரியாது போல. ஏங்க, சிவா காலையிலேயே சோமையான கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட சண்டையே போட்டுக்கிட்டு இருக்கான். என்னைக்குதான் இதெல்லாம் சரியாகுமோ தெரியலங்க. சிவாவுக்கு கோபம் அதிகம்னு உனக்கும் நல்லா தெரியும்ல. நான் எத்தனை தடவை அவன்கிட்ட சொல்றது, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சண்டை போடாத அப்படின்னு. நான் எவ்வளவு சொன்னாலும் அவன் மற்றவங்க கூட சண்டையை போட்டுக்கிட்டே தான் இருக்கான். சரி, நான் என்ன நடந்ததுன்னு போய் பார்த்துட்டு வரேன். ராமையா எழுந்திருச்சு தோட்டத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க சோமையா சிவா 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோமையாவோட மாடு சிவாவோட தோட்டத்துக்குள்ள புகுந்து அவன் ரொம்பவும் ஆசையா வளர்த்திருந்த பூச்செடிகளை எல்லாத்தையுமே தின்னு நாசமாக்கிக்கிட்டு இருந்துச்சு. ராமையா உடனே வந்து அங்க சிவாவை தடுத்து சோமையா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சிவாவை வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. சிவா, கொஞ்சம் அமைதியா இருப்பா. எதுக்காக அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட தினமும் சண்டை போடுற? மாடுங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி வர்றது சகஜம்தான். அதுங்களை யாரால தடுக்க முடியும்? அப்படி இருக்கும்போது அந்த மாடுங்க வந்து செடியை சாப்பிட்டதுக்கு எதுக்காக அவர்கிட்ட போய் தினமும் சண்டைய போடுற? எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டியா? ஏன்பா, எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக தான் நீங்க பேசுறீங்க. அப்ப நான் வளர்த்த செடியெல்லாம் தினமும் இப்படி வீணா போகுது, அதை பத்தின கவலை உங்களுக்கு கிடையாதா? டேய், செடி வீணா போச்சுன்னா இன்னொரு செடியை வச்சுக்கலாம். ஆனா 2 மனசுக்கு நடுவுல மனஸ்தாபம் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை சரி பண்றதுக்கு படாத பாடுபடணும்.
அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தான் முன்னாடியே சொல்றேன். அப்படின்னு ராமையா சிவாவுக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் சிவா மனசு அமைதியாகவே இல்ல. அவனுக்கு சோமையாவோட குடும்பத்து மேல பகை இன்னும் அதிகமாச்சு. அவங்க வேணும் தான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். இப்படியே சில நாட்கள் போச்சு. சிவாவுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க சிவாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரகசியமா ஒருத்தனை சிவாவோட ஊருக்குள்ள அனுப்புனாங்க. சிவாவோட ஊருக்குள்ள வந்த அந்த ஆளு சிவாவை பத்தி ரகசியமா விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். ஐயா வணக்கங்க ஐயா, என் பேரு வீரையா, பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேன். உங்க ஊரு சிவா இருக்காருல, அவரை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். அந்த பையன் எப்படிப்பட்டவங்க? அவன் கூட யாருக்குன்னா சண்டை சச்சரவு இருக்குங்களா? அப்போ சோமையா சிவா மேல கோவம் நெறியா இருக்கிறதுனால அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கிண்டலா இப்படி சொன்னான். அட கடவுளே, பக்கத்து வீட்டு சிவாவை பத்தியா கேக்குறீங்க? அவன் ரொம்ப மோசமானவன், ரொம்ப கோவக்காரங்க. எப்ப யாரை அடிப்பான், எப்ப யாரு கூட சண்டை போடுவான்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா அவர் அப்பா ராமையா இருக்காரே, ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா புள்ள இருக்கானே சண்டைக்காரன். எங்க கிட்ட கூட அவன் அடிக்கடி சண்டைய தான் போடுவான். ஆமாங்கய்யா, முந்தா நேத்து எங்க மாடு ஏதோ அவன் தோட்டத்துக்குள்ள போயிடுச்சுன்னு காலையிலேயே எங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேரு கூடயும் சண்டை போட்டானா பாத்துக்கோங்களேன். அவன் ரொம்ப கோவக்காரன் மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப மோசமானவன். அவனுக்கு எந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுமோ அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா, நீங்க என்னங்க உங்க பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க? உங்க பொண்ணை கட்டி கொடுத்தா நாளைக்கு கோவத்துல அந்த பொண்ணை அவன் அடிக்க மாட்டானா? ஆமாங்க, அந்த சிவாவுக்கு மூக்குக்கு மேல கோவம். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். நாங்க யாருமே அவன்கிட்ட பேசணும்னாலும் கூட ரொம்ப பயப்படுவோம். அதை கேட்டு வீரையா சரி அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து ஒரு பொண்ணோட அப்பா கிட்ட சிவா ரொம்ப கோவக்காரன், அவனுக்கு பொண்ணு கொடுக்கறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதே விஷயத்த அவங்க ராமையோட வீட்டுக்கு சொல்லி அனுப்புனாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட சில பேர் ராமையா கிட்ட போய் சொன்னாங்க. ராமையா அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனா சிவாவுக்கு உண்மை தெரிஞ்ச உடனேயே சோமையாவோட குடும்பத்து மேல இருந்த கோவம் ரொம்ப அதிகமாச்சு. அப்பா பாத்தியா, இவ்வளவு நாளா அந்த சோமையாவுக்காக தானே நீ என்கிட்ட சண்டைய போட்டுக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப அந்த ஆளு தான் என் கல்யாணத்தை கெடுத்து இருக்காரு. என்னை பத்தி அவரு இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி அனுப்பியிருக்காரு. அமைதியா இரு சிவா, ஆத்திரப்படாத. இல்லாததும் பொல்லாததுமா அவங்க ஒன்றும் சொல்லல. நீ சண்டை போட்டிருக்க, அதை சொல்லியிருக்காங்க. நீ பட்ட கோவத்தால அந்த சம்பந்தம் போச்சு. மறுபடியும் கோவப்பட்டா இன்னொரு சம்பந்தமும் போயிடும். உன்னோட கோவத்தாலேயே உன்னோட வாழ்க்கைய அழிச்சுக்க போற. உன்னை நீ மாத்திக்கோ. சண்டையும் கோவமும் என்னைக்குமே பெரிய பிரச்சனை ஆகும். அப்போதைக்கு ராமையா சொன்னது கேட்டு சிவா அமைதியா இருந்தாலும் அவனுடைய மனசுக்குள்ள மட்டும் சோமையாவோட குடும்பத்து மேல பகை அதிகமாச்சு. ஒரு நல்ல சம்பந்தம் போச்சு அப்படிங்கிற கவலையும் அவனுக்கு இருந்துச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் திடீர்னு ராமையாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அவரு வீட்டுல நடமாடிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. லக்ஷ்மி பயத்துல கத்தும் போது உள்ள வந்து பார்த்த சிவா அப்பா அந்த நிலைமையில பார்த்து பயந்துட்டான். சிவா, அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலடா, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, அவரை எப்படியாவது காப்பாத்துறா. அம்மா பயப்படாதம்மா, அப்பாவை நான் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போறேன். ஆனா என்கிட்ட கை செலவுக்கு பணம் இல்லையே. இருந்த பணத்துல தான் நான் விதையெல்லாம் வாங்கினேன். இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? சிவா உடனே வீட்டை விட்டு வெளியில வந்து யார்கிட்ட பணம் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய நண்பர்கள்கிட்ட கேட்டா இல்ல அப்படின்னு போயிட்டாங்க. சரியா அதே நேரத்துலதான் சோமையாவும் அவருடைய மனைவியான சுந்தரமும் அந்த பக்கமா வந்தாங்க. ராமையா மயக்க போட்டுனது இவங்க கத்துனது அவங்க காதுல விழுந்துச்சு. அதனால பகைய மனசுல வச்சுக்காம பக்கத்துல வந்தாங்க. சிவா, என்னப்பா ஆச்சு? அப்பா மயக்கம் போட்டுட்டாரு. இப்போ அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். என்கிட்ட ஆனா பணம் இல்லை. அதான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சோமையா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனே அவருடைய வீட்டுக்குள்ள போய் அவர்கிட்ட இருக்கிற பணம் மொத்தத்தையுமே சிவா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்தா சிவா, இதுல பணம் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போ. என் மேல உனக்கு கோபம் இருக்கலாம், உன் மேலையும் எனக்கும் கோபம் இருக்கலாம். ஆனா அந்த கோபத்தை ஒரு உயிர் போகும்போதெல்லாம் காட்டக்கூடாது. ஆனா நான் உங்களை ஏதேதோ சொல்லி இருக்கனே. அப்படி பார்த்தா நீங்க எனக்கு உதவியே பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது எப்படி உதவி பண்றீங்க? உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையா? உங்களுக்கு எப்படி இந்த மனசு வந்துச்சு? உன் மேல எனக்கு கோபம் இருக்கு சிவா. ஆனா உங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். அவர் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா சொந்த உறவுகள் மாதிரின்னு எல்லாருமே சொல்லுவாங்க.
அதுதான் நிஜம். இந்த மாதிரி நேரத்துல உதவலனா எப்படி? சிவா சோமையை கொடுத்த பணத்தை வச்சு அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனான். சரியான நேரத்துல வைத்தியம் நடந்ததுனால இப்போ ராமையாவோட உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கல. ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா உங்க அப்பாவை உயிரோட பார்த்திருக்க மாட்டீங்க. அதை கேட்ட உடனே சிவாவோட கண்ணுல இருந்து தாரதாரியா தண்ணி ஊத்த ஆரம்பிச்சது. சில நாட்களுக்கு அப்புறமா ராமையாவோட உடம்பு சரியானதுனால சிவா அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். உடனே அவன் அவங்க வீட்டுக்குள்ள போகாம பக்கத்து வீட்டுல இருந்த சோமையாவோட குடும்பத்தை பாக்குறதுக்காக போனான். மாமா, அத்தை, 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. இத்தனை நாளா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு கூட பார்க்காம உங்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கேன். தேவையில்லாம சண்டை போட்டிருக்கேன். நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு தான். டேய் சிவா, அதுக்கு எதுக்குடா இப்ப அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குற? அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி சண்டை சாடியெல்லாம் வரும். அதுக்காக ஒரு உசுருக்கு பிரச்சனை அப்படின்னா சும்மா விட்டுட்டு போயிட முடியுமா? சிவா, நீ பண்ணதை பார்த்து நானும் கோவத்துல சில வார்த்தைகளை விட்டுருக்க. இப்போ உன்கிட்ட வந்திருக்கிற மாற்றம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே இதே மாற்றத்தோட இப்படியே இரு, அது நல்லது. ராமையா அங்க வந்து சோமையோட கைய பிடிச்சுக்கிட்டு அவ செஞ்ச உதவிக்காக அவரு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. சோமையா, உன்னால என் புள்ள இன்னைக்கு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டான். உறவுகள்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ அவன் கோவமும் குறைஞ்சி போச்சு. நீ தப்பா எடுத்துக்கல அப்படின்னா இப்போ என்னோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. இனிமே நம்ம 2 குடும்பமும் ஒன்னா இருக்கலான்னு நான் ஆசைப்படுறேன். என் புள்ள சிவாவுக்கு உன் பொண்ணு சுந்தரிய கொடுத்து கட்டி வச்சினா நம்ம 2 குடும்பமும் ஒன்னாயிடும். ராமையா, அன்னைக்கு சிவா மேல இருந்த கோவத்துல தான் இவன் ஆள் சரியில்லை கோவக்காரன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொன்னேன். ஆனா இப்போ சிவா மாறிட்டான். இவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தா என் பொண்ணை நல்லபடியா பார்த்துப்பான்னு நம்பிக்கை இருக்கு. சுந்தரி, நான் என்னைக்குமே கோவப்பட மாட்டேன்னு உனக்கு வாக்கு கொடுக்கறேன். உன்கிட்ட இந்த மாற்றம் வந்ததே போதும் சிவா. நீ மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை புருஷனா கட்டிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சிவாவுக்கும் சுந்தரிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. இப்போ சிவா முழுசாவே மாறிட்டான். தன்னோட குடும்பத்தை மட்டும் இல்லாம தான் மாமனார் குடும்பத்தை கூட அவன் நல்லபடியா பாத்துக்கிட்டான். சிவா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது இல்ல. எந்த விஷயத்துக்கு கோவப்படணுமோ அந்த கோவத்தை கூட அவன் அளவாதான் பட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் சிவா தோட்டத்துல இருக்க செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும் போது சோமையாவோட வீட்டு மாடு மறுபடியும் அங்க வந்துச்சு. வாங்க மாமா, மாடு தோட்டத்துக்கு வந்திருக்கு. இந்த தடவை நான் கோவப்படல மாமா. ஏன்னா தோட்டம் இல்ல, அந்த மாடும் என்னோடது தான். மருமகனே, நீங்க ரொம்ப தெளிவாயிட்டீங்க. நல்ல வேலை, என் மருமகன் மாறினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி அன்னையில இருந்து சிவா கிட்ட பெரிய மாற்றத்தை அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தாங்க. தேவையில்லாம கோவப்படுறதுல, தேவையில்லாம வார்த்தையை விடுறதுல சிவா ரொம்ப அமைதியான பையனா மாறிட்டான். அளவுக்கு அதிகமான கோவம் வாழ்க்கைய அழிக்கும். அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம உறவுகள் மாதிரி. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவியா துணையா இருக்கும்போதுதான் அந்த உறவும் பலப்படும்.